தமிழ்நாடு அரசாங்கம் அரசியல் காரணங்களுக்காக வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாமல் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு சென்றார்கள். இந்த மேல்முறையீட்டில் தமிழக அரசுக்கு சரியான புட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் ஆச்சரியா சார். வணக்கம் சார். இப்ப தீர்ப்புன்ற விஷயத்துல இன்னைக்கு பரபரப்பா தீர்ப்பு வந்திருக்கு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இது யாருக்கு கிடைச்ச வெற்றி சார்? இது தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி. ஏனென்று சொன்னால் 1931 லண்டன் பிரிவி கவுன்சில்ல இந்த முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடும் கட்டிடம் தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ், அதுக்கு வெறும் 33 சென்ட் நிலம்னா உரிமை, மீது என்டையர் ஹில் முழு குன்றும் கோவிலுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு வந்தது. ஆனால் 1994 இதே தீப பிரச்சனையில தீபம் ஏற்றோன்னு தீர்ப்பு வந்தோம். அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டார்கள். இன்னைக்கு தனி நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு செல்லும், நியாயமானது என்றும் இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்ப்பு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு கார்த்திகை தீபத்திலும் இந்த தீபஸ்தம்பத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பானது இன்று கிடைத்திருக்கிறது. இதுல இன்னும் சொல்ல போனா பூர்ணச்சந்திரன் என்கின்ற ஒரு முருக பக்தர் தன்னையே தீபமாக்கி கொளுத்தி கொண்டு உயிர் துறந்தார். ஆகவே அதுக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைத்திருப்பது விரும்பத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆகவே தமிழக அரசு, ஏன்னா இந்த தமிழக அரசின் மீதும் அறநிலைத்துறை மீதும் இந்துக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. காரணம், அந்தன் மலையை சிக்கந்தர் மலை என்று அபிடவிட் போட்ட ஒரு தீய ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது இது நியாயத்திற்கு ஆதரவாக நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. ஆகவே தமிழக அரசு எந்த சால்ஜாப்பும் சொல்லாமல் உடனடியாக நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நீதிபதி ஒரு முக்கியமான பார்க்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா சார், அரசியல்காரங்களாம் அடிப்பையை கொண்டு தமிழர் செயல்பட்டு உள்ளதுன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது அதிகாரிகள் தங்கள் வசதிக்காக உருவாக்கிறன்றலாம் பேசியிருக்காங்க சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா தமிழ்நாடு அரசாங்கம் அரசியல் காரணங்களுக்காக வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாமல் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு சென்றார்கள். இந்த மேல்முறையீட்டில் தமிழக அரசுக்கு சரியான புட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூணு தர்காவுக்கு சொந்தமானதுதான், இது சிறு பிள்ளைத்தனமா இல்லையன்றதெல்லாம் கேட்டிருக்காங்க சார். இது எப்படி பாக்குறீங்க? இது திருப்பூர் மலை உச்சியில இருக்க தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி வாதம் வைக்கிறீங்க. இது சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறதுன்ற மாதிரிலாம் நீதிபதி கேட்டிருக்காங்க. இது எப்படி சிறுபிள்ளைத்தனமானது என்பது மாத்திரமல்ல, சரியாக சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். இது நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிரானது. ஏனென்றால் தெளிவா 1931 பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்ட் என் கையில இருக்கு. அதுல தெளிவா சொல்லி இருக்கு, ஸ்ட்ரக்சர் கிளைம்ட் பை முஹம்மடன் ஹஸ் காட் ரைட் ஒன்லி ஓவர் 33 சென்ட் ஆஃப் தி லேண்ட். அதனால எந்த விதத்திலும் நியாயம் இல்லாமல் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக அநீதி இழைத்து வரும் தமிழக ஹிந்து விரோத அரசுக்கு சரியான சவுக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வழக்கில் பார்த்தீங்கன்னா, வழக்காடுதல் இந்து முஸ்லீம் பண்டிகை வந்து ஒரு தரப்பு ஒரு தொந்தரவு செய்யாமல் பண்டிகை கொண்டாடுறது வழக்கம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. இதை நீங்க ஏன் இது பண்றீங்கன்ற மாதிரிலாம் நீதிபதி கேட்டிருக்காரு சார். அதாவது இதுவரை தர்காவுக்கு அவங்க கந்தூரி நடத்துறதுக்கு இந்துக்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? எதுவும் கிடையாது. இந்த நவாஸ் கனி என்கின்ற ஒரு மதவெறி கொண்ட ஒரு நபர், பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ஆளுகோழி எடுத்துக்கொண்டு அங்க மேல போனதுதான் பிரச்சனையை மீண்டும் உருவாக்கி இருக்கிறது. அதற்கு உயர் நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. சாமி உத்தரவு செல்லுன்றது மாதிரி இறுதியா சொல்லியிருக்காங்க சார். ஆமாங்க, செல்லும் செல்லும். இவங்க அதுக்கு எதிராக, நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் போயிருக்கிறதே அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல், வன்மையா கண்டிக்கத்தக்க. அதை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் பாராளுமன்றத்திலேயே கண்டித்திருக்கிறார். நன்றிங்க.